உடைக்கட்டப்படான சம்பவத்தை நான் வர்ற ஒன்றுடா உடைக்க. நீங்கள் ஏகேடி பார்ட்டி அனுராக் குமார திசாநாயக்காவலையும் ரணில் விக்ரமசிங்காவலையும் இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள். நான் சொல்றேன் சரியா? சம்பவங்கள் அப்படி இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு ஒரு சம்பவமாக தான் இருக்க போகுது. அந்த வகையில் எழுதுவார்கள். நாங்கள் இது பேசுவதற்கான நேரம். அலைகள் கடலில் அடிப்பது வல்லமைதான். கேட்கிறேன், நான் கேட்கிறேன். ஏன்னா நான் ஒரு மனநோயாளி, கோமாளி. நான் கோமாளி ரெங்கில பேசுறேன் மக்களே. நான் ஒரு கோமாளி. யார் சொன்னது? எங்களுடைய வீரமகன் பாட்டலின் ஜால் மண்ணே அலறுதலான பாட்டலின் இல்லை, அந்த பரதேசி, அந்த கோமாளி தான் நான். மணிவேந்தன் யாரு? யாழ் மண்ணே அலறுதலான பாட்டு எழுதி இந்த பட்டி தொட்டியெல்லாம் இந்த பறவை விட்டு பரப்புரை செஞ்சிருந்தேனே, அந்த கோமாளி தான் நான். அதான் நான் மணிவேந்தன். அவர் தான் நான். எங்க ஆசை போட்டு நான் பாட்டு எழுதி இவருக்கு வெளியிட்டம் பாரு. செருப்பு கலட்டி அடிக்க நல்லா அடி எனக்கே உந்த அடியண்டா. காசு கொடுத்தா நீ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எப்படி அடிப்பாரு பாரு. நன்றி இருக்கா? அதுவும் ஒரு முறை ஓங்கி இடிப்பது உண்மைதான். எழுந்த வாரங்கள் உங்களது கருத்துக்களை எடுத்து பேசுவதற்கு இந்த இடி முழக்க மின்னல் என்று ரொம்பவே இருக்கிறது. அடங்க மறத்தால் அடக்குவோம், ஆக்கினைகள் தந்தால் அதை திருப்பி தருவோம், உண்மையை நிலைநாட்ட வேண்டிய நாள் என்று. அப்படி இருக்கு சமாச்சாரம். பந்து எங்களது காலில் என்று திடலில் இறங்கி அடிக்க வேண்டியது எமது பொறுப்பு. எங்களது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் யார் யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவரை நாங்கள் எப்பொழுதும் ஆதரிப்போம். நாங்கள் தலைவன் வாழ்ந்த மண்ணிலே கால் தடம் பதித்து வாழ்ந்தவர்கள். குண்ட மலைக்கிலும் குருதி ஓடைக்குள்ளும் குருதி வாடைக்கிலும் பட்டினி வயிறோடும் பசியோடும் கந்தகத்துவல் மர நிழல்கள் வாழ்ந்தவர்கள். நாங்கள் கோமாளிகளாக என்றும் அறியவில்லை. நாங்கள் ஏமாளிகளாக இருந்திருக்கிறோம், ஆமாம் இருந்திருக்கிறோம். ஆனால் கோமாளிகளாக எங்கள் தலைவன் எங்களது மண்ணிலே இந்த மக்களை அப்படி வளர்க்கவில்லை. மர நிழலில் வாழ்ந்தோம், ஆமாம் வாழ்ந்தோம். பனங்காயிலே நாங்கள் உடுபடவுகள் தோய்த்தோம், ஆமாம் தோய்த்தோம். இனிப்புடன் தேநீர் குடித்தோம், யாமாம் தோய்த்தோம். இந்த வரலாறுகளுடைய வழிகளை அறிந்தவர்கள் தான் நாங்கள், ஆமாம் அறிந்தவர்கள் தான். படுப்பதற்கு அல்லது உறங்குவதற்கு பாயில்லாமல் சாக்கின் மேலே உறங்கிய காலத்திலே வட்டக்கச்சி ஆற்றங்கரையிலும் ஐயங்கோயிலடி ஆற்றங்கரையிலும் நெத்தலி ஆற்றங்கரையிலும் நாங்கள் ஓடி ஓடி பதுங்குகின்ற பொழுது, அகதிகளாக ஓடுகின்ற பொழுது எங்களுக்கு அங்கு பதுங்கு குடிகள் இல்லை. ஆனை இரவில் இருந்து ஆட்லரிகள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏவுகணைகள் மேலே ஏறி பாய்ந்து கொண்டே இறக்கும், குண்டுமலை கூவிக்கொண்டே இறக்கும். வானத்திலே வந்து புக்காராவும் சியாம் சட்டியும் கிபுரம் வந்து குண்டுகளை பொழிந்த வண்ணம் இறக்க நாங்கள் பதுங்குவதற்கு இடமில்லை. மறந்தான், அதற்கு ஆறுதான் எங்களை அன்று அடைகாத்தது. அந்த ஆறுகளுக்கு இன்றும் எங்கள் ஆனந்த கண்ணீரை அள்ளி வாய்க்கிறோம். காரணம், அந்த ஆறுகள் அன்று இல்லாவிட்டால் நாங்கள் இன்று உயிரோடு வாழ முடியாது. ஆகவே வலிகள் சுமந்து வழித்தடத்தில் வந்தவர்கள் நாங்கள். நிகழ்ச்சி நிரல் ஒன்றியங்கள் நிகழ்ச்சியாக நின்று நாங்கள் நித்திரை கொன்றுவிட்டு வேலை செய்ய வரவில்லை. உடைத்து பேச வேண்டிய காலம் இன்று எங்களுக்கு வந்திருக்கிறது. உடைத்து பார்க்கலாம். எதிரே எங்களை முட்டி மோத வந்தால் அது யாராக இருந்தாலும் முட்டி உடைப்பது எங்களது வேலை. வன்னிமைந்தனாகிய யார் என்பது இந்த உலகிற்கு தெரியும். என்னோடு இருந்து ஒன்றிணைந்த பயிர்ந்த இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் முக்கியமானவர்களிடமிருந்து தேசத்தின் விடுதலைக்காக எங்களுடைய தேசிய தலைவனோடு இன்று வரை இறுதி வரை இருந்தவர்களுக்கு அது புரியும். கோமாளிகளுக்கு புரிய வாய்ப்பில்லை தான், ஆமாம் வாய்ப்பில்லை. ஆனால் ஏமாளிகளுக்கு சற்றேனும் அதனுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. போதையிலே உணர்வதற்கு நான் ஒன்றும் வெறிக்குட்டி அல்ல, பேசுவதற்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல. பைத்தியம் யார் என்பதை இன்று நாங்கள் உடைத்தே பேசுகிறோம். நாங்கள் சொன்னோம், அடித்து இன்று உடைப்போம். அனைவரும் இதை எடுத்து பரப்பு. இது காலம். உண்மைகளை இனியும் விட்டு வைத்தால் எங்கள் தமிழர்கள் ஏமாளிகளாக போய்விடக் கூடாது. கோமாளி யார் என்பதையும் பைத்தியக்காரன் யார் என்பதையும் இந்த பாமர மக்கள் அறியவன். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. எனது மக்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இந்த விடவிடா குளிர் என்று குளிர் தாங்க முடியாது. நாங்கள் 2 ஜீன்ஸ் போட்டும் உள்ளுக்குள்ளே அதை போட்டுக்கொண்டு போயுமே குளிர் தாங்க முடியாது. 3 சொக்ஸ் போட்டும் கால் நடுங்குகிறது. தலைக்கு மேலே ஒரு தொப்பி, அதற்கு மேலாக ஜெக்கெட், அதை போட்டுமே தாக்கு பிடிக்க முடியவில்லை.
ஒரு மணித்தியாலும் பேருந்திலே நாங்கள் வேலைக்கு பயணம் செய்ய வேண்டும். அந்த விட விட குளிர், ஆலை உறைய வைக்கும் குளிர். உண்டகோஸ் பெச்சில் அது உண்டகோஸ் எல்லாம் முட்டைக்கோஸ் பட்டம் வச்சுக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு காலத்துல நாங்க வெளிநாட்டு வாழ்க்கை தெரியுமா? அடுத்தவன் காசில வாங்கி விட்டு நான் கொட்டல்ல படுத்து கிடந்து கோமாளி கதை கதைத்து கொண்டு ஏற விட்டு கொண்டு ஏறி வந்து ஏய் டேய் போய் இந்த மாடு விரட்டுகின்ற வேலை நாங்க பார்க்கவில்லை. எங்களது தலைவன் வாழ்ந்த காலப்பகுதியிலே தலைவராக இருந்தார். அவர் வழி நடத்திய ஏனைய தலைமைகளாக இருந்தன. இன்று வரையும் அது தேச விரோத கட்சிகளாக இருந்தாலும் இன்று வரையும் அவர்கள் மேடையிலே பேசுகின்ற பொழுது ஒரு நாகரிகம் இருக்கிறது. அவர் மக்களிடத்திலே நாகரிகமான மொழியூடாக பேசுகிறார்கள். இன்று வரை எந்த எதிர்கட்சிகளோ அல்லது எந்த தமிழ் மாட்டு கட்சிகளோ அவனை தொடராக பேசுகின்ற பொழுது அவன் கோமாளி, அவன் பைத்தியக்காரன், அவை நாய், அவன் சீமான், இவன் சாமான், அதை வறுத்து நீங்களே போட்டுக்கொள்ளுங்க, விதையை வறுத்து நான் சாப்பிட போகிறேன் என்று எந்த இடத்திலும் பேசவில்லை. தண்ணிய போட்டுட்டு வந்து இன்னொரு மக்கள் மண்ணில் ஏறி நின்று நாய் பேய் போய் என்றாலும் கதைக்கேன். இது தலைவனுடைய நிழலில், அந்த தலைவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் அவருக்குள்ளாக அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு பயணித்த எவரும் இதனை செய்யவில்லை. அந்த மண் போராட்டம் நடக்கின்ற பொழுது 5 வயதாக 10 வயதாக இருந்தவர்கள் இன்று அவருக்கு அந்த போரினுடைய வாசம் படு தெரியுமா? எனக்கு தெரியாது. எவனை எடுத்தாலும் துரோகி, எவனை எடுத்தாலும் மெண்டல், எவனை எடுத்தாலும் டெவல் போட்டு சாப்பிட. எங்கேயாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த விதையை டெவல் போட்டு சாப்பிடுறேன்னு சொல்லுவானா? விதையை டெவல் போட்டு சாப்பிட்டேன்னு எந்த ஒரு பாராளுமன்றம் சொல்லியிருக்கிறாரா? சரி, சாராய கடை வச்சிருக்கிறாங்க, 60 கோடி 70 கோடி அடிச்சிருக்கிறாங்க. இவரை விடக்கூடாது, அனுர குமர திசுநாயக்கை விடக்கூடாது, இவர் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை தொடர்பாக பேசவில்லை, இவரை விடக்கூடாது. என்ன பேசியிருக்காரு? அவர் நல்லா பேசியிருக்காரு. ஆமா, அவர் நல்லா தான் பேசியிருக்காரு. அனுராவில பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அனுராவில் பிரச்சனை இல்லை, அனுராவுடைய சிங்கள அமைச்சர்களையும் மந்திரிகள்ல பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் ராசா இருக்காங்க. ஆனா கோமாளியில தான் இப்ப பிரச்சனை. இன்றைக்கு பேச போறோம், உடைத்து பேசுவதற்கு இருக்கு. மக்கள் வெளிநாட்டுல இருந்து காசு அக்கௌண்ட்ல வந்துச்சு இல்ல, காசு 9 நாட்டுல பேசுவோம். இன்றைக்கு 6 கோடிக்கு மேல காசு வந்ததா தகவல் இருக்கு. தகவல் சொல்லுது, இப்படி பரவிக்கிட்டு இருக்குது. அது உண்மையா பொய்யான்றத இளைஞருடைய புலனாய்வுத்துறையும் அந்த பணத்தை கொடுத்த மக்கள் சொன்னா சரி. டிஷர்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்த நீ? எத்தனை டிஷர்ட் வந்தது? நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்த நீ? புத்தகம் அடிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்த நீ? யார் கேட்கணும்? எல்லாம் பேசு. இன்னைக்கு தலைப்பு நாங்க வச்சுக்கிறது வன்னிமேந்தன் கோமாளியா, அர்ச்சுனா ராமநாதன் கோமாளியா? இதுதான் தலைப்பு. பேசு. ஏன் பேசு? நாங்கள் உங்களை ஆதரித்துக் கொண்டுதான் இருந்தோம். இதுவரைக்கும் வன்னிமேந்தனாகிய நான் ஆதரித்தவர்களை கோமாளி என்று பேசவில்லை, அவர்களை கேடு கட்ட வார்த்தையில பேசவில்லை. இன்றைக்கு வன்னிமேந்தன் கோமாளியா, அர்ச்சுனா கோமாளியா? வந்து எல்லாம் பேசு. நீங்களாம் நீதிமன்றம் தலைப்புண்டைக்காதான். அந்த கோமாளியோட இன்னொரு கோமாளி அதை கேள்வி கேட்டு இருக்குது, அது இந்த டிக்டாக்க கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீங்க பேசுறீங்கன்னு தெரியும். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் மானம் உள்ளவர்கள். நான் வன்னிமேந்தம் வந்து மக்கள்கிட்ட போய் மக்களே நான் காசு கஷ்டமா இருக்குது, பாராளுமன்றம் 2வது முறை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சென்ற பொழுது இந்த நிமிடம் வரைக்கும் 2வது நிமிடம் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிற எந்த விடயம் சொல்லப்படவில்லை. என்ன சொல்லுது? நான் காரை விற்க போறேன், அப்புறம் மாடி வீடு கட்ட போறேன், அப்புறம் தங்கத்தை கொண்டு போறேன். அதான் தங்கம், இந்த தங்கம் நான் ரேட் பண்ண தங்கம் சரியான விலையில இருக்குது. அந்த விலைக்கு போயிட்டு தங்கம் இப்ப கீழே படையில பொத்து விழுந்து இருக்கு. நேற்று வரைக்கும் ஏறிக்கிட்டு இருந்த தங்கம் இந்த வரைக்கும் இப்ப இறங்கி கீழே போய்கிட்டு இருக்கு, கீழே நோக்கி வந்துட்டு இருக்கு. செல் மார்க்கெட் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு.
இப்ப நாங்க என்னண்டா வன்னியமேந்த நான் வந்து யார்ட்டையும் பணம் கேட்கல, நான் கட்சி நடத்த போறோம் பணம் தாண்டு கேட்கல, நான் வீடு கட்ட போறோம் பணம் தாண்டு கேட்கல, மக்கள் அனுப்புற பணத்தை வழி போட்டு தண்ணி அடிச்சு கொண்டு கிரீன்லேண்ட் என்ன கிரீன் கோட்டல் அதுல சந்திரசேகரன் ஐயா சந்திரசேகரன் ஆறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக வந்து சந்திரசேகரன் ஐயா அங்க பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு லைவ்ல. அதுவும் எதிர்கட்சி பாராளுமன்றத்துக்கு எந்த ஆசனத்துல போய் உட்கார்றன்னு கூட தெரியல, பாராளுமன்றத்துல எந்த ஆசனத்துல போய் உட்கார்றது கூடிய அவன் தானே முதல் வரைக்கல அந்த பதிவு செய்ய போய்க்கல ஒரு புக்கு தந்தான்ல, அதுல இருக்குல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு விதிமுறை இருக்குல்ல, ஜனாதிபதி எந்த ஆசனத்துல உட்காரணும், அதுக்கு பின் ஆறு உட்காரணும், சபாநாயகர் எங்க உட்காரணும், முன் பரிசை பின் பரிசை என்று இருக்குல்ல பாராளுமன்றத்துல, இருக்கா இல்லையா சொல்லுங்க. முன் பரிசை அதுல எத்தனை ஆசனம் இருக்கும், அல்ல முன் வரிசையில யார் யாரெல்லாம் முக்கியமான இருப்பாங்கன்றது அது ஒரு நிகழ்ச்சிகள் இருக்க இல்லையா. பின் வரிசை செகண்ட் ரோ பின் வரிசை இருக்கா இல்லையா, இருக்குல்ல. அப்ப எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு ஒரு மதிப்பு ஒரு கௌரவம் ஒரு விதி இருக்கா இல்லையா. அதுக்குள்ள போயிருந்தவண்டு இவர் லைவ் போடுறாராம் எதுல, நான் எழும்ப மாட்டேன், சரி எழும்ப மாட்டேன், அதுவரை அது இருந்தல இருக்கணும், அப்புறம் ஏன் எழுப்பி போனீங்க வெளியில, எதுக்கப்பா எழுப்பி போனீங்க வெளியில, எதுக்கப்பா போனீங்க, உங்களை பாராளுமன்றம் அனுப்ப விட்டது எதிர்கட்சி தலைவர் இதுல இருந்து லைஃப் பிடிச்ச போடுறதுக்கா, பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அதுரவாக பேசுறதுக்கா, பேசுறது யாருக்கு சொல்லுங்க. இப்ப நான் கோமாளியா அல்லது அவர்கள் கோமாளியா, நீங்களே கீழே நம்பிக்கொள்ளுங்க. இது ஒரு முடிவு காட்டணும் மக்களே மக்களே மக்களே. ஆமா நான் மக்களே மக்களேன்னு சொல்றேன். அப்ப நீங்க யாரை கூப்பிட்டீங்க, புட்களே புட்களே கூப்பிட்டீங்களா என்ன, புட்களே வாருங்கள் வாருங்கள் ஓடி வாருங்கள், ஓடி வந்து எனக்கு ஓட்டை போடுங்கள், புட்களே புட்களே நான் உங்களுக்கு நீர் உரைப்பேன், அப்படி பேசுறீங்களா என்ன. நான் மக்களே மக்களே கூப்பிடுறேன், சரி அப்ப நீங்க என்ன கூப்பிடுறீங்க, புட்களே புட்களே ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு பசலை இடுவேன், ஆமா விடுவேன், உங்களுக்கு நீர் கொஞ்சம் ஆமா இருப்பேன், ரோட்டில் போன உண்ட கூட்டிக்கிட்டு போவீங்களா, ஏன் அதை கொண்டு வச்சு அதை தான் பேசு, தங்கம் வாங்க தங்கம், தங்கத்தோட போ சிங்கத்தோட போ, யார் வேணா உண்ட புளிய கூட கூட்டிக்கிட்டு போ, தங்கத்தை விட சிங்கத்தோட வேணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கு ஐயா, ஏன் சிங்கம் அந்த மாதிரி இருந்திருக்கு, தங்கத்துக்கு உலகத்துல சரியான மவுசுல இருந்து இன்றைக்கு இறங்கிது படப்பட நேற்று வந்து இறங்கிச்சு நான் ரேட் பண்ணு பங்கு சந்தைக்கு இறங்கிட்டு போகுது தங்கம். அப்ப தங்கத்துக்காக பாராளுமன்றம் போனீர்களா அல்லது நான் வன்னிமேல நான் சொல்றேன் இந்த மக்களுக்காக போனீங்களா, இந்த தேர்தல் மக்களை நான் ஒன்று சொல்றேன், உண்மையை தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி அடிச்சு நொறுக்கி இருப்பேன். நான் இப்ப இவற்ற முழு விவரத்தை நான் அதுல சுயரூபத்தை கண்டுபிடிச்ச எங்கேண்டா தேர்தல் வாக்களிப்புல நடந்த விஷயங்கள் இவர் நேரடியா வந்து ஊடகம் சந்திப்புல அந்த வீடியோ இருக்கு, போய் பாருங்க, பாடி லாங்குவேஜ் அவர் சொல்ற வசனத்தையும் அவரோட ரியாக்ஷன்ல பாருங்க. அப்ப இவர் திட்டமிடப்பட்டு இந்த தேர்தலில் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விஷயம் கட்சிகள் தூக்கி வீசப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. டக்ளஸ் தேவானந்தா ஐயா, சித்தார்த்தன் ஐயா, சுமந்திரன் ஐயா 3 பேரும் தூக்கி வீசப்பட்டாங்க. சரி அவங்க போக வேண்டிய ஆக்கள் தான், மாட்டுக்கருத்துல நான் வாழ்த்தேன், சந்தோஷம், மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா தமிழ் தேசிய அரசியல் இங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மக்கள்கிட்ட காசை குடுக்க சரிதானே, சும்மா அழுது விடுறது நாடு இருக்கிறார். 6 மாசமா ஒத்த கால் எப்படி தனியா தெரிஞ்ச நான் கேட்கிறேன் கேள்விக்கு. அட இங்க அந்த மதுபுல கண்ட போய் இந்த பேட்டி கேட்டார், மாப்பிள்ள நீ மேலவா இருந்தா மேலவா ரெண்டு முகம் இருக்கு ஐயா. இவர் அந்த கொழும்புல இருந்து சந்திச்ச நாள் இருக்குல்ல, அதுல இருந்து இவருக்கு அடி இருக்கு ஐயா மேலவா. அவன் ஜிஎல் தரிசன் நல்லா இருந்தவன், உண்மையில பாவம் அந்த புள்ள ஜிஎல் தரிசன் மற்ற வேற ஆட்கள் எல்லாரும் துரோகி. நேற்று துரோகி என்று சொல்றீங்களே ஐயா, நேற்று துரோகி என்று சொன்னவர் 24 மருத்துவத்துக்கு பிறகு அப்படி நல்லவரா மாறினவர். அப்ப வன்னிமேந்தன் கோமாளி மனநோயாளியா அல்லது அர்ச்சுனா ராமநாதன் கோமாளி மனநோயாளியா? மக்கள் நீங்களாம் சொல்லுவோம். நான் புல செஞ்சா வந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிக்க. ரெண்டைக்கு இந்த அவற்ற மதுவில் கொடுத்தெல்லாம் அந்த 46 வருஷத்துல இருந்து பாருங்க. அடிச்சு போடாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க. வன்னிமேந்தன் மனநோயாளி, சரி வன்னிமேந்தன் மனநோயாளி வச்சுக்க, சரி கோமாளி, ஆமா கோமாளி வச்சுக்க, சரி பிரச்சனை இல்லையாப்பா, பிரச்சனை இல்லை. அப்படியேண்டா நீங்க ஜிஎல் தரிசன் அவன் நல்ல பொடியன், மக்களே பந்த அவன் நல்ல பொடியன்,
எத்தனை முறையாண்டா நல்லபடியா இந்த வாய் சொல்லும் பேருந்து ஜிஎல் தர்சன் தேச துரோகி. யாருக்கு எந்த தேசத்துக்கு துரோகியான அந்த ஜிஎல் தர்சன் சொல்லு. ஜிஎல் தர்சன் எந்த துரோகி? இப்ப நேரடியா நான் சவால் விடுறேன். முடிஞ்ச அர்ஜுனா ராமநாதன் முடிஞ்சா தில்லிருந்தா நான் நேர சவால் விடுறேன். உங்களுக்கு கனடா, பெல்ஜியம், பிரித்தானியா, அதே நேரத்தில் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இந்த அக்கௌண்ட்டுக்கு மக்களின் காசு எத்தனை ஓடி வந்த காசு ஒவ்வொரு அக்கௌண்ட் நான் நம்பர் போடுறேன் வெளியில பப்ளிக்ல. நாளைக்கு வெப்சைட்ல நான் போடுறேன். அதுல இருந்து எடுத்து போடு எவ்வளவு காசு வந்தது இதுவரை காசு கணக்கு காட்டலேன். டிஷர்ட்டுக்கு நீங்கள் கூட புத்தகத்துக்குன்னு சொல்லி சுவிஸ் பிரவான அனுப்பினார்ல 3 லட்சம் அனுப்பினாரே இல்லையா? சுவிஸ் பிரவான உங்களுக்கு 3 லட்சம் காசு அனுப்பினாரே இல்லையா? அனுப்பினாரே. சரி, சுவிஸ் பிரவான அனுப்பின அப்புறம் அந்த புத்தகத்துக்கு காசு காணுமா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை அக்கா, தங்கச்சி, அண்ணா, அம்மா, ஆண்டியாக்கிட்ட நீங்க காசு வாங்கினீங்க? ஒரே புத்தகத்துக்கு சொல்லி எத்தனை பேர் நீங்க காசு பண்ணீங்க? உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லண்டன்ல உங்களோட அண்ணாக்களோட சொல்ற லண்டன்ல நீங்க தான் சொன்னீங்க அவர் சமூகத்தங்களை கிடக்கு எடுத்து போங்க. நீங்க தான் சொன்னீங்க லண்டன்ல இவர் செய்யறார் இன்னார செய்து விட்டு உங்களோட பேஸ்புக்ல நீங்க போட்டீங்க காசு சேர்க்கிறார். அதுல வாட்ஸ்அப் குரூப்ல நீங்களும் இருந்தீங்க. நீங்க சொன்ன அதே விக்கி அண்ணைய துரோகின்னு சொன்னீங்க. அவரை முதல்ல இருந்ததாக அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் வந்து சமூக வலைத்தளங்களை பரவினதா என்னை பார்த்ததா நினைவு இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ்ல உங்களோட வினோவ ஆரோக்கியல காசு எடுத்தா சொல்லப்பட்டது. அப்போ இதுல நீங்க புறம்பா காசு ஏத்துக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல அவர்களும் காசு ஏத்திருக்கீங்க. இப்ப அந்த காசு கணக்கு காசு என்ன? பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறீங்களே ஐயா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, நீங்கள் பாராளுமன்றம் போயிருக்கீங்களே, நீங்க மட்டும்தான் உங்களோட வாகனத்துக்கு சாரதி கேட்கறீங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு போறதுக்கு வாகனம் இல்ல பஸ்ல போறீங்கன்னு கேட்கறீங்களே. ஐயா சிறிதரன் கேட்கல, ஏகடி பாட்டின 3 எம்பிமார் கேட்கல, அவன் கேட்கவே இல்லை. செல்வம் அளிக்கலாம் ஐயா அவர் கேட்கவே இல்லை. இன்னும் மக்களே, நான் பாராளுமன்றம் போறதுக்கு வாகனம் இல்லை, சாரதி மேய்க்கிறதுக்கு காசு இல்லை, காசு விடுங்களே அவை கேட்கல. ஏன் கேட்கல? உங்களை மாதிரி அவன் தேர்தலை நிற்க போறோம் மக்கள்கிட்ட இப்படி 9 அக்கௌண்ட் தொலைஞ்சு வயசுல உண்டு, அங்கால பேங்குக்கு உண்டு, இங்க வெளிநாட்டுல இருந்த வேற பக்கங்கள வேற இதுல வேற உண்டியல்ல வர காசு, இவ்வளவு காசா வந்துச்சுதே. அப்புறம் முன்னாடி தானே ஐயா நீங்க சொன்னீங்க நான் இந்த காணியை விற்க போறேன். ஆமா, ஏன் இது வரைக்கும் நீங்க விற்கல? நான் காரை விற்க போறேன். அன்னைக்கு தானே சொன்னீங்க எனக்கு 5 வருஷத்துல கார் கொடுப்பான், வண்டி கொடுப்பாங்க, அதனால இந்த வண்டியை நான் விற்க போறேன்னு சொன்னீங்க. அப்ப இப்ப மனநோயாளி யாரு? வன்னி மைந்தனா இல்ல நீங்களா? ஏன்னா இப்ப நீங்களான முதலாவது பாராளுமன்றத்தில் நான் போயிருக்கிறேன், எனக்கு 5 வருஷம் சொன்னவங்க. அப்ப அதே மச்சிருக்கலான்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா ஐயா? நீங்க சொன்னீங்களா இல்லையா ஐயா? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே நீங்க சொன்னீங்களா இல்லையா? அது வேற வாயா? அப்ப சொன்ன மாதிரி அப்ப இன்னைக்கு பேசுற வேற வாயா இருக்குமோ? எவ்வளவு பிரச்சனை இருக்குது அங்க நாட்டுல. அது இல்ல 6வது கற்பழிக்கப்பட்ட பெண்கள், 6வது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் தயவு செய்து மேலே வாங்க, நான் உங்களுக்கு வழக்காடு செய்யறேன். அதுல வழக்காடு செய்வா, ஆனா அதுல ஃப்ரீ இலவசம் ஒண்ணும் இல்லை. யாருக்கு? கற்பழிக்கப்பட்டவைக்கு. கற்பழித்தான் இங்க பேச பொருள். அப்ப இந்த கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேர் வச்சுக்காங்க. என்ன இது? அப்ப எங்க நாடுல உள்ள முழுக்க அண்ணன் தம்பி போற ரோட்டால போற அண்ணன் தம்பி எல்லாம் உள்நாட்டு அக்கா தங்கச்சியில கற்பழிச்சு. இது என்ன பிரமை இது? குற்றங்கள் நடக்குது. ஆமா நடக்குது, குற்றங்கள் நடக்குது. ஆமா கண்டிப்பா நடக்குதப்பா, நடக்குது. அந்த குற்றங்கள் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். தவிர அதை விட்டுட்டு கற்பழிக்கப்பட்டிருந்தால், பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால், நான் ஒரு மிகப்பெரிய சிறந்த சட்டத்தரணி, அதனால் உங்களுக்காக நான் வாதிட காத்திருக்கிறேன். ஆமா சரி, நேற்று நீங்க தானே மன்னார்ல சட்டத்தரணி ஆச்சே, சிறைக்க வச்சா போய் சிறையா உடைஞ்சு கூட்டிக்கின்னு போறோம். அப்படி ஒரு பரிசுத்தர் ஆச்சே, நீங்க நீதி தேவதை ஆச்சே. அப்ப அங்க ஒரு பிள்ளையும் தாயும் மரணமான செய்தி உங்க காதுக்கு வரலையோ உங்களுக்கு? சரி, அவருக்கு தான் போனா கேஸ் வருது. ஆனா உங்களுக்கு மேல யாரம்மா கேஸ் போட்டா? நீங்கள் தானே பாராளுமன்ற உறுப்பினர், செக்யூரிட்டி செயலர். அப்ப உங்களுக்கு அங்க போனா வழக்கு வந்துருவோம்.
சட்டத்தில் நீங்க கூட வழக்கு போடுவாங்களா என்ன? அவ உங்களையும் புன வச்சிருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்கிறீங்களா என்ன? இல்ல கேட்கிறேன், நான் கேட்கிறேன். என்ன நான் ஒரு மனநோயாளி கோமாளி, நான் கோமாளி ரெங்கில பேசுறேன் மக்களே. நான் ஒரு கோமாளி. யார் சொன்னது? எங்களுடைய வீரமகன் பாட்டலின் ஜால் மண்ணே அலர்தரான பாட்டலின் இல்ல, அந்த பரதேசி அந்த கோமாளி தான் நான். மணிமேந்தன் யாரு? யாழ் மண்ணே அலர்தரான பாட்டு எழுதி இந்த பட்டி தொட்டியெல்லாம் இந்த பறவை விட்டு பரப்புரை செஞ்சேன், அந்த கோமாளி தான் நான். அதான் நான் மணிமேந்தன், அவர் தான் நான். எங்க ஆசை போட்டு நான் பாட்டு எழுதி இவருக்கு வெளியிட்டம் பாரு. செருப்பு கலட்டி அடி அடி அடிக்க நல்லா அடி அடி. எனக்கே உந்த அடியாண்டா. காசு கொடுத்தவ நீ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எப்படி அடிப்பாரு பாரு. நன்றி இருக்கா? இருக்கா நன்றி? இருக்காப்பா நன்றி? நாளைக்கு யோசிக்க மாட்டான். இவ்வளவு இருந்து இவ்வளவு பாடுபட்ட இந்த வன்னிமேந்திர தளமும் இந்த மக்களும் பின்னால் இருந்துக்கிறாங்களே, நாளைக்கு பாராளுமன்றத்தில் போட்டியிட போறேன்னு சொல்றீங்களே, நாளைக்கு இந்த மக்கள் நாளைக்கு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒண்ணும் இல்லை. இந்த மக்கள் நலன் திட்டம் ஒன்றும் இல்லை. யாழ் மண்ணை அல்லதான பாட்டு எழுதினது நான் தான். அடுத்த தேர்தலுக்கு செல்லப்பா ஐயோட மகன் பாவேந்தன் படிச்ச 2 பாட்டு எழுதினது நான் தான். அதுக்கு 2 பேர் காசு கொடுத்தாங்க. ஒன்று டயானியாக்காவும் மற்றது மயூரன் அண்ணையும் கொடுத்துருந்தாங்க. அதை விட இன்னொரு பாட்டு தேசிய தலைவர்களின் பாட்டு தலைவர் ஐயா பிரபாகரன் ஐயாக்களி அன்னைக்களி இந்த பாட்டு வந்து அது பாரதி கொடுத்திருந்தாங்க. வன்னிமேந்தன் ஆகிய அவர் வன்னிமேந்தன் அண்ணா அவர் தான் என்று தளம்தான் எனக்கு உதவி செய்தது, அவர் இல்லாவிட்டால் நான் வென்றிருக்க மாட்டேன். அந்த வாய் தான் இன்று சொல்லுது. வன்னிமேந்தன் ஒரு மனநோயாளி, அவர் ஒரு கோமாளி. ஐயோ, இது தயவு செய்து யாராவது என்ன காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. தயவு செய்து யாராவது என்ன காப்பாத்திருங்கப்பா. ஐயா நான் இங்க தான் இருக்கிறேன். என்னதான் நடக்குதாப்பா இஞ்சி? ஒரு தலைவன் என்றவன், ஒரு கட்சியினுடைய தலைவன் என்றவன் எப்படி இருக்கப்பட வேண்டும்? எப்படி இருக்கணும்? பொது இடத்துல ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டீங்க. இன்னைக்கு யாருக்கு? சைதுக்கு. ஆமா, அவர் மேடையால் என்னை அவமதித்து விட்டார். உடனே வந்து அடுத்த குத்துக்கிறேன் பேருந்து நான் ஆதரிச்சிட்டேன் பேருந்து. ஆமாம், அவளை சைத்துக்கு பேருந்து உடைச்சு மக்க அங்காள பேருந்து சங்குக்கு பாட்டு எழுதுங்க. பாவம் இந்திரண்ணா, பிரான்சில் இருக்கிற இந்திரண்ணா பாவம். உண்மை அந்த அவர் என்ன ஒரு கூலி தொழிலாளி தான் பாவம், நாளாந்த கூலி. அந்த அதுக்கு போய் தண்டை காசை போட்டு இவர் சொல்லிட்டாரு அவ என்ன அடிச்சுக்கிறது? வன்னிமேந்தன் இவர் மாறிட மாட்டாரு, அண்ணா மாற மாட்டாருண்ணா, பரவாயில்ல எழுதுங்கன்னு. தம்பி எனக்கு ஏதோ எனக்கு சஞ்சலமா இருக்கப்பா. இல்லைண்ணா பரவாயில்ல எழுதுங்க. அவர் 2 பாட்டு எழுதி விட்டு விட்டார். எழுதி 72 வாழ்க்கையில சங்குக்கு துரோகி ஆயிடுச்சு. அதேப்பா 3 நாளுக்கு முன்ன சொன்ன இதே வாய்தான் சங்கு துரோகி. யாரு? அரியேந்திரன் ஐயா துரோகியா? அப்ப 3 நாளுக்கு முன்ன வந்து பாட்டு எழுதுங்க, படியுங்க, சங்குக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களே, அப்ப அது என்ன உங்களோட நிலப்பாடு? மக்களே, இப்ப நான் மனநோயாளியா, அர்ச்சுனா ராமநாதன் மனநோயாளியா, நான் கோமாளியா, அவர் கோமாளி? அவர் தான் சொன்னவர், அவர் தான் சொல்லிக்கிறாரு வன்னிமேந்தன் மனநோயாளி கோமாளி என்று. அதெல்லாம் கேட்கிறேன். இப்ப யார் பிள்ளை? சரி, சைத்துட்டா போட்டு வந்து எம்மாடியால விட்டுட்டான். சரி, அழுதோன்னீங்க, நாங்க பார்த்துட்டு அழுதோம். அப்படிங்க நாடா கந்துச்சு. ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். சீரியஸா சத்தியம் நான் நம்பிட்டேன் மனுஷனை. ரொம்ப கலங்கிப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் தீவிரம் பலப்படும். அடையப்பா மனநோயாளி என்று அர்ச்சுனா ராமநாதனை சொல்லி போட்டாங்க. இந்த ஏன் நான் இவர்கள் எனக்கு விருப்பம் வந்தேன்டா, 15 வருஷமா வெள்ளப்பட்டியில எனக்கு வெறுப்பு. அந்த வெறுப்பு தான் இவரை தூக்கி தலையில வச்சது. அது காரணம் என்னடா, இந்த வெள்ளப்பட்டியின் உதவாதங்கள் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. அந்த வெறுப்பின் காரணமா இவர் வந்த உடனே அந்த வெறுப்பு இவர் மேல அனுதாபலையை கொண்டு மேல ஏற்றி. அப்போ இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா இது ஜனாதிபதியில நீங்க பேசினீங்க, பிரச்சனை இல்லை ஐயா. ஐயா அர்ச்சுனா, உங்களுக்கு பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் பிளவுட்டீங்க தம்பி அர்ச்சுனா. அதுக்கு பிறகு ஐயா ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலையும் பிளவுட்டீங்க. அது பரவாயில்லையா ஐயா, நீங்க வெல்ல மாட்டே, நீங்க தெரியும், நீங்க இதை வந்து செய்வீங்கன்னு தெரியும். தெரிஞ்சாலும் ஏதோ குழந்தை விடுவோம் செய்வீங்களான்னு பார்ப்போம். ஆனா வெள்ளப்பட்டியில் பெறக்கூடாதுல குறியா இருந்தோம். உடைக்கட்டாப்பரான சம்பவத்தை நான் வர்ற ஒன்றுடா உடைக்க. நீங்கள் ஏகேடி பார்ட்டி அனுரா குமரதிசநாயக்காவளையும் ரணில் விக்ரமசிங்காவளையும் இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள். நான் சொல்றேன் சரியா? ரணில் விக்ரமசிங்கா நிக்கைக்குள்ள இவ்வளவு பேருக்கு நீங்க தனியா போய் புள்ளியான எதிர்க்கிறீங்க, கருணாவை அடிக்கிறீங்க. ஜோசப் பராசிங்க போட்டு தள்ளினது ஆறு புள்ளியான சொல்லப்படுது, குற்றவாளி என்னும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கைக்குள்ள உங்களுக்கு ஆதரவு வந்தா பரவாயில்ல,
சரி, ரணில் விக்ரமசிங்க ஆளுங்க தனியா போறீங்க, கண்டிக்கு போறீங்க, பெருதனியாவுக்கு போறீங்க, இந்த மன்னாருக்கு வாரீங்க, கொழும்புக்கு போறீங்க, அப்படியே கிழக்கு மாநிலத்துக்கு போறீங்க, திருவண்ணாமலை அங்க போறீங்க, புள்ளியார் இடத்த தேடி போறீங்க, தனியா தான் போறீங்க. என்ன துணிவு பாருங்க உங்களுக்கு, என்ன துணிவு, துணிவுன்னா அம்புட்டு துணிவு. யாருக்கு எதிராக நீங்க இந்த உள்ள நாட்டு அந்த ஏனைய கட்சிகளுக்கு எதிராக நீங்க என்னது எதிராக பரப்புற, அவர்களை விட மாட்டேன். இந்த எல்லா கட்சிகளும் அவங்களோட ஆதரவர் கூட, ஒரு ஆதரவர் கூட உங்களை கிட்ட வந்து இருங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏரிய பாராளுமன்ற உறுப்பினர் கட்சிக்காரமான டக்ளஸ் ஜாழ் மாவட்டத்தின் பொறுப்பாளர் கூட இங்கேயோ ஆத்தங்கரையிலேயே இங்க வாகன போட்டு கழித்தாங்க. அப்ப இத்தனை ஆட்சியின் ஆதரவோட இருந்து அவற்றை கட்சியின் ஆளே போட்டு விட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் ஐயா ஒரு 6 மாசமா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வர மட்டும் தனியா போறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை, ஒரு பிரச்சனையும் வர இல்லை. ஏன்? நீங்க புலிக்குட்டி, அப்ப சிங்கக்குட்டி இல்ல, நீங்கள் புலிக்குட்டி. அப்ப புலிக்குட்டி நீங்க. மக்கள் நான் கேட்கிற மக்கள், நீங்க கோபத்தில் பேசுறேன், நான் கூட கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க, இவர் ரணில் விக்ரமசிங்க இருந்தார், ரணில் விக்ரமசிங்க சாவச்சேரி மருத்துவமனையில் இருக்கல, அங்க இருந்து பெருதனியா கண்டி, அப்போ கண்டி எங்க நடக்குது, யாழ்ப்பாணம் எங்க நடக்குது சொல்லுங்க. அங்க தனியா போறா, அந்த நட்டைச்சாணி அங்க சைன் வச்சு போட்டு இரவா அங்கே இந்த வண்டி எடுத்துக்கொண்டு தனியா இவர் தனியா அப்படியே மன்னாருக்கு போறாராம். ஆறுட்ட எங்களை சிந்து பாக்குறதுக்கு தனியா போறாராம். அங்க போற அப்படி போறவருக்கு இருக்கிறதுக்கு வீடும் இல்லையா, கொட்டாலும் இல்லையா. கொட்டல் இருக்குது, 24 மணி நேரம் திறந்துக்கிறதுக்கு தான் கொட்டல் இருக்குது. கொட்டல் இல்லையா, கொட்டல் பூடி போட்டாங்களா. அப்ப ரோட்ல காரை விட்டுட்டு அதுக்கெல்லாம் தூங்கிட்டாராம். அப்பாடா, தான் நித்திரியா போயிட்டான், சரியான களைப்பம். அப்ப காருக்குள்ள என்ன செஞ்சார், தூங்கிட்டாரு. ஆறு எங்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா தூங்கிட்டாருப்பா, தூங்கிட்டார், காருக்க தூங்கிட்டாருப்பா. ஆமா சார், சார் ஒண்ணு கேட்கிறேன் சார், சார் நடிக்கலாம் சார், ஏமாத்தலாம் சார், ஆனா இப்படி தெரியாது சார். இது எனக்கு எப்ப தெரிஞ்சது சொல்லுங்க, பாராளுமன்ற தேர்தல் முடிவுல தெரிஞ்சது. நான் அப்போ சொன்னேன், படிவா பாருங்கண்டு பாருங்கன்றது. அதுக்கு பிறகு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குதே எப்படி? சரி, கிரீன்லாண்ட் ஐயான்ற ஒரு இங்க இருக்கிறாரு, இதுல வந்துங்கிற கதைப்பார் ஒரு ஐயா, உங்களுக்கு அந்த லோஜி அக்காவுக்கும் இவருக்கும் வாகனங்கள் அந்த ஊர்தி கட்டி அனுப்பி விட்டாரே ஐயா, நினைவிருக்கா? ஊர்தி அப்ப அவர் இருக்கிறார் இல்லையா, ஊர்தி விட்டாரு. அவர் உங்களுக்கு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு சொல்லி 2-5 அடிக்கிற நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு சொல்லி உங்களுக்கு காசு போட்டாரு, 75,000 காசு, 76,000 ரூபா காசு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டாரா இல்லையா? போட்டார் இல்லையா? நீங்க நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த காசு அனுப்பினாரு ஐயா. அந்த எனக்கு அந்த ரிசிப்ட் போட்டதா நினைவு, சரியா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கஃபேல போய் வெளிநாட்டு மக்களோட காசுல தேத்தனி குடிக்கிறீங்களே, அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கிரீன்லாண்ட் ஐயா போட்ட அந்த 76,000 ரூபாய் காசுக்கு இன்னும் நீங்க அவர்கிட்ட கொடுக்கல. ஏன் இந்த லோஜியக்காக்கும் பிராசனைக்கும் 2-5 அடிச்சு ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு போட்டதுக்கு நீங்க கொடுக்கல அந்த காலை. சரி, இன்னொன்று கேட்கிறேன், எல்லாரும் துரோகி என்று அடிச்சுன்னு வந்தீங்கள, உங்களுக்கு ஆதரவா இந்த வன்னி மைந்தன் தோல் மேல தோல் நின்று இந்த மக்களும் இரவு பகலா 7, 8, 9, 10, 16 மணி நேரம் வந்து கத்துறாங்களே, அப்படி ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கேக்க ஐயா, திடீரென வந்து நாய் பேய் என்று கத்திட்டு துரோகின்னு சொல்லிட்டு போனீங்களே, அது ஏன் டக்குன்னு அப்படி சொல்ல வந்தீங்க? அப்ப இந்த தங்கம் தானே நீங்க சொன்னீங்க, எதிர்கட்சியில மன்னார்ல உங்களை வழக்கு வரைக்கல, அந்த பவுனியா இது வழக்கு போய்க்கல, எதிர்கட்சி லோயரோட எதிரணியில இருந்தவர் இதே கௌசல்யா, உங்களோட தங்கம், நம்ம பேரை மாத்தி சொல்ல முடியாது, தங்கம், இந்த தங்கம் எதிரணியில இருந்தவான்னு சொன்னீங்களே, அப்படி எதிரணியில இருந்தவா டக்குன திருப்பி எப்படி இந்த தங்கம் திடீரென வெள்ளி அடிச்சு உங்க பக்கம் வந்துச்சு ஐயா? எப்படியோ
வன்னிமேந்தன் மனநோயாளி. சரி, வன்னிமேந்தன் மனநோயாளி என்றா அப்ப அந்த மனநோயாளியோட இந்த 6 மாசமா எதுக்கு நீங்க பயணிச்சீங்க? ஏன் பயணிச்சீங்க? ரெண்டக்காவது இந்த வன்னிமேந்தன் உங்களை மனநோயாளி என்று சொல்லியிருக்கானா? மனநோயாளி என்று சொல்லிட்டாங்கள் என்று சொல்லி இந்த தளத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னா அறிவிச்ச பிறகுதான் எழுதாத என்ன அவர் மட்டும் வேற சொன்னாங்க, அண்ணா எழுதிடாத இல்ல எழுதணும். ஏன் அந்த மனுஷனை மனநோயாளி என்று சொல்லிட்டான் அந்த ஓர்மமும் அந்த கோபமும் எங்களுடைய தலைவனுடைய மண்ணிலையும் தமிழிச்சிக்கும் பிறந்த அடிப்படை கோபம் வந்தடா எனக்கு. ஏன் உள்ள கொண்டு வந்த ஒருவன் எவனாவது என்ன சொல்லிட்டு போட்டும் அந்த 24 மணி அந்த பாட்டில் உங்களுக்கு விட்டவில்லை இல்லையா? நன்றி இருக்கா? நாளைக்கு இப்படி எல்லாரையும் துரோகின்னு சொல்றீங்களே, நாளைக்கு எவனையா வந்து உங்களுக்கு இதை எழுதுவான்? நான் சொல்லட்டா உங்களுக்கு பின்னால ஆறாறு இருக்கிறேன். இப்ப டிக்டாக் எல்லாம் புதுசா உடைச்சு உருவாக்கி விட்டுக்கிறீங்களே, அதுக்கு பின்னால நீங்க எல்லாம் இருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு காசு அளிக்கிற ஒரு அக்காக்கள் தங்கச்சி மாறிட்ட அந்த விவரம் எடுத்து அவைக்கு நீங்க மிரட்டல் விடுறீங்களே. இப்ப நீங்க இந்த டிக்டாக் சமூகத்துல கொஞ்சம் ஆக்களை உருவாக்கி எழுத விட்டுக்கிறீங்களே, ஃபேக் ஐடியில போட்டு உங்களோட டீம் ஒன்று வச்சு இயக்குறீங்களே பின்னால. அவுப்பமா இப்ப நான் அன்றைக்கு இதுல சொல்லியிருந்தேன், எஸ்பிரிக்கு சொல்லியிருந்தேன் இதுதான் நடக்குது இங்க. பேசுவோமா? அவ காசடிப்பு அதுல போய் அவன் புல்லேம் எடுத்து அவன் பேஸ்புக்ல அவன் போட்டோவை போய் அதுக்கு டக்குன சர்ச் பண்ணி எடுத்து இவர் தான் நீங்க அனுப்பினீங்களா காசு கேட்டு நீங்க காசு அனுப்பீங்களோ தயவு செய்து அக்காக்களை இந்த வாட்ஸ்அப்புக்கு அவ்வளவு ரிசிட்டையும் அனுப்புங்க. மொத்த கணக்கு கூடி பார்ப்போம், மொத்த கணக்கு கூடி பார்ப்போம். ஏனண்டா எங்களுடைய அக்காக்களையும் தங்கச்சியும் அண்ணையும் அப்பாக்களையும் இவர் வந்து கேவலப்படுறதுக்கு நாங்க இங்க அனுமதி அளிக்க முடியும். இது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நாங்க திருந்தோம், பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டேன், இனி உங்களால ஒன்றுமங்களை செய்ய முடியாத திமிர்ல தான் இவற்றை எவ்வளவு கதை. தயவு செய்து இவரை காசு அனுப்பி நீங்கள் யாராவது இருந்தா ரிசிட் வந்து எனக்கு ஒரு அனுப்புவோம், நாங்க கணக்கு கூட்டி பார்ப்போம். அதை விட பிரான்ஸ்ல சேர்த்திருக்கிறோம் காசு இவர்கிட்ட ஃப்ரெண்ட் சொல்லி இவரே பேசுவார். வினோண்டு குறையானு மற்ற பேரை மறந்து லண்டன்லயும் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி நான் கனடாவோ கனடாவும் நினைக்கிறேன். அங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் சேர்த்திருக்கிறோம். தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தார்கள் நீங்க உங்களோட கணக்கு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் எல்லாம் அனுப்புவோம். விடக்கூடாது. இது இனியும் விட்டு வச்சா பிரச்சனை மக்கள். அப்போ இப்ப திரும்ப வந்துட்டாரு மக்கள்கிட்ட காசு வேண்டி அப்ப அந்த ஓசியில மக்கள்கிட்ட காசை வேண்டி அதுல வாழ்றதுக்கு வலிக்கிட்டார். தேர்தல் நான் உங்களுக்கு மக்கள் மட்டும் ஒண்ணு சொல்லி கொடுறேன், தேர்தல் இவரை வெல்லோணுமன்றக்காகத்தான். அதனால ஒரு ஆசனம் கண்டிப்பா வருமானு தெரியும். தேர்தலில் வெல்லோணுமன்றக்காகத்தான் நான் இவரை எனக்கு வன்னிமேந்தனாக என் மீது சேர் அடிச்சு உங்களுக்கு தெரியும். சரியான கவலை மக்களே, சரியான கவலை. உண்மையா இப்ப எனக்கு சேர் அடிச்சது பிரச்சனை இல்லை. உண்மை நீங்க இந்த மக்கள் பாவம் ஐயா. இரவிரவு அதுல இருந்து ஒவ்வொரு அந்த கொஞ்சம் நன்றி இருக்கா? இந்த மருத்துவமனையில போய் உடைச்சி எடுத்தல இருந்து நாங்கள் ஏகேடிபியை கூடிய அந்த இவ்வளவு கத்தி கெஞ்சி மந்தாடி இவ்வளவு செஞ்சுதாங்க கேட்டு இப்ப பார்த்தா தான் இவ்வளவு டிராமா நடந்திருக்கு பின்னாலே இருந்து. வன்னிமேந்தனாக எனக்கு இவ்வளவு அடியண்டா, அப்ப மயூரனுக்கு இவர் அடிக்காம விட்டு அப்ப யோகா போல கோவப்பட்டதுல சரியா புள்ளியா சொல்லுங்க மக்கள். நான் மாறையில, நான் அப்படியேதான் இருக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க அந்த தேர்தல் முடிய மாட்டோம். நாங்க சொன்னோம் இவருக்கு எதிராக கதைக்க விட மாட்டோம். எதிராக என்ன கழிச்சா இவ்வளவு தேர்தல் நடக்குது, தேர்தல் குழப்பத்தை நாங்க விடையில விட்டா வெள்ள வட்டி ஒன்றுவான் நாங்க சொல்லியிருந்தோம். ஆமா சொல்லியிருந்தோம். ஏன் ஒருவேளை நாங்கள் இவருக்கு ஆதரவா மட்டும்தான் கதைப்போம். நாங்க நேரடியா சொல்லி நானும் வன்னிமேந்தன் ஏமாறுறேன் மக்கள் இங்க சொல்லுங்களா? நான் சொன்னேனா இல்லையா? அதை நான் அப்படி சொன்னா ஜெயிச்சு போடுங்க. தேர்தல் முடிய மாட்டோம் இவருக்கு ஆதரவா கதைப்ப நான் சொன்னேனா இல்லையா? நான் சொன்னேன். ஏன் நான் மட்டும் நாங்க சொன்னோம், மக்களாகி நாங்க சொன்னோம். ஏன் சொன்னோம்? இந்த தேர்தலில் தோற்று விடக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். அப்ப எத்தனை எங்களோட அண்ணாக்கள் இதுல 12 ஆக்களை கூட நாங்க போற வழி இல்லாம நாங்க கிக்கெட் அடிச்சு அனுப்பினாங்க. பாவம் அதெல்லாம் இந்த மக்கள் போட்டினாங்க. நான் தனிஞ்சு நின்று கதைக்க இல்லையே, போன் நின்று கதைக்க இல்லையே. நான் போன ஆன்சர் பண்றேன் இல்லையா? முன்னுக்கு பப்ளிக் இருப்போம், பொது விஷயம் பப்ளிக் இருப்போம்பா, தனிநபர் விஷயம் நெஞ்ச கதைக்கலவா? இது வன்னிமேந்தனை மட்டும் இல்லையா, இந்த என்னோட அந்த மக்களை கவலைப்படுது. என்ன கவலைப்படுத்தி ஐயா எனக்கு கண்ணீர் அஞ்சல் ஓட்டிட்டான். அவங்களே வச்சு இவ்வளோ கதை கேட்கல. இவர் என்ன மனநோயாளி என்று சொன்னா கோமாளி என்று சொன்னா அது அவருக்கு தான் கூடாது. ஏன் கூடாது? அவருக்கு தான் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கடந்துட்டு போயிடுவேன். நான் ஏன் இப்ப திருப்பி இப்ப சுட்டி காட்டுறேன்டா, இப்ப திரும்ப இப்படி கதைச்சாரண்டா. அர்ச்சுனா ராமநாதன் ஐயா பேருக்கு தான்
இழுக்கு வரும் இழுக்கு வரும். அவருக்கு தெரிஞ்சுது தான் இது பாராளுமன்ற தேவையில்லை, நான் இதுக்கு இல்லை, நான் எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவானுண்டு. உங்களுக்கு தானே இழுக்கு வரும். இப்ப இந்த நிமிடம் நான் பேசுறது கூட உங்களை காப்பாற்றத்தான். நான் இதை கடந்து போயிடுவேன். எனக்கு இது நீங்க சொல்றீங்க மனநோயாளி சொன்னாலும் சரி, நீங்க எப்படி சொன்னாலும் சரி, இதுக்கு நான் கோவப்படுற ஆள் இல்லை. நான் இதை பிற பதினெட்டு பலத்தை பார்த்துட்டேன் ஐயா. நான் ஏன் இப்ப இந்த விஷயத்தை எடுத்து கதைக்கிறேன்டா, நீங்க திரும்ப திரும்ப இதை சொன்னீங்கடா ஐயா, உங்களோட பேருக்கு இழுக்கு வரும். நீங்களாம் சொல்லிங்க மாநசபையில போட்டியிட போறேன், நீங்க தோத்து போறீங்க. தோக்க கூடாது, நீங்க தோக்க கூடாதுண்டா. தோற்கடிக்காம வெல்லணும்னு சொன்னா முதல்ல உங்களை பேச்சை மாத்துங்க. பிரிச்ச வரையில நீங்க 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 என்ன இந்த பேச்சை மாத்துங்க. மக்களுக்கு நலன் சார்ந்து பயணிங்க. நீங்க மக்களை பற்றி உங்களை பாராளுமன்றம் அனுப்பினதுக்கு ஐயா, பாராளுமன்றம் ஏன் அனுப்பினாங்க? மக்களிட பணத்தை வேண்டி மக்களுக்கு கொடுக்குறதுக்கா அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பணத்தை வேண்டி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அனுப்பினாங்களா? அப்ப மக்கள்கிட்ட வேண்டி மக்கள்கிட்ட வெளிநாட்டு மக்கள்கிட்ட பணத்தை வேண்டி வெளிநாட்டு மக்கள் அனுப்புறதுக்கு நீங்க ஏன் பாராளுமன்றம் போகணும்? ஏன் பாராளுமன்றம் போகணும்? இங்கிலாந்து சொன்னீங்க 52 லட்சம் ரூபாய் டிஷர்ட்டுக்கு அடிக்கவும் புக் அடிக்க தந்தவங்க எதுக்கு இந்த மக்கள் இந்த காசு தருவானும்? அப்ப 52 குடும்பத்தை 52 லட்சத்துக்கு வாழ இப்ப அந்த காசு தமிழன் மனநோயாளியா இருக்குமோ? ஏன் அப்படி என்ன எங்க வெளிநாட்டு சேனம் ருசி கண்டாச்சு. அவரும் கருப்புல தான் போடுவேன் சேர்த்து பாராளுமன்றம் போன மைச்ச பாருங்க. தங்கமும் வெள்ளியும் பாருங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா தான் இருக்குது. ஒரே பாருங்க, ரெண்டு மைச்சா போட்டிருக்கணும். கருப்புக்கு கருப்பு, சூவும் கருப்புக்கு கருப்பு, அந்த மேல அந்த போடுற அதுக்கு கருப்பு மச். ஆட்ட காசு மக்கள்கிட்ட காசு. நல்ல வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கணும். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு பொழுதுல செய்ய மாட்டான், செய்யக்கூடாது ஐயா. தங்கமும் மச்சா இருக்கும், தங்க குட்டிக்கும் மச்சா இருக்கணும். எல்லாம் மச்சா இருக்கு. இன்றைய கழிச்சு விடுவோம். நாங்கள் என்ன செய்ய கழிச்சு விடுவோம்.